கடந்த 10 நாளா தங்கத்தோட விலை அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மேல ஏறிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். கோல்டோட பிரைஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $3500 வந்து பிரீச் பண்ணியிருந்தது. இப்போ அதோட ஆல் டைம் ஹையை தாண்டி $3635.7 பர் அவுன்ஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மட்டும் இந்த லாஸ்ட் 1 இயர்ல 45.73% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல நாம கோல்டு பீஸ் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா முறையா கோல்டு பீஸ் வந்து $90 வந்து பிரீச் பண்ணிருக்கு. இன்னைக்கு ட்ரேடிங்ல 91.17 வந்து கோல்டு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. நம்மளால பல்கா வாங்க முடியல, விலை வந்து ரொம்ப அதிகமாகிறதுனால கிராமாவோ காயினாவோ வாங்க முடியல அப்படின்னா அதை வந்து கோல்டு பீஸா அக்குமுலேட் பண்ணலாம். நான் வந்து டெய்லி பேசிஸ்ல கோல்டு பீஸை வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா. ஏன் வந்து கோல்டு வந்து கடந்த 10 நாளா மேல ஏறிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கால ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப வரைக்கும் ஃபெட்டோட ரேட் அப்படிங்கிறது 4.25ல இருந்து 4.5 ரேஞ்சுக்குள்ள இருக்கு. அடுத்த டிசிஷன் வந்து அவங்க செப்டம்பர் 17ஆம் தேதி 2025 அன்னைக்கு எடுக்க போறாங்க. அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா 90% பீப்புள் வந்து 25% பேசிஸ் பாயிண்ட் கட் வந்து கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி 10% பீப்புள் வந்து 50% பேசிஸ் பாயிண்ட் கட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா டாலர் வந்து வீக்கன் ஆகும். ஸோ அதனாலதான் கோல்டு வந்து மேலே ஏறிட்டே இருக்கு. இந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 2021ல 0.25 தான் இருந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்கால இருந்த அந்த இன்ஃபிளேஷன்னால நவம்பர் 2023 டைம்ல 5.5 வரைக்கும் ஃபெட் வந்து மேலே ஏத்திட்டே இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் குறைச்சு 4.5 ரேஞ்சில் இருக்காங்க. இப்போ அடுத்த கட்ட அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்புல தான் கோல்டு ஏறி இருக்கு. அவங்களோட ஃபியூச்சர் டார்கெட்டா என்ன இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டா 3.5% வரைக்கும் குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைம் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும் போதும் கோல்டோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மேலே ஏறதுக்கான சான்ஸ் தான் வந்து இன்னமும் இருக்கு. ஸோ அடுத்த இந்த மீட்டிங் இல்லாம அதுக்கு அடுத்த மீட்டிங்ல அவங்க கட் பண்ணாலும் அந்த 3 months to 4 months பீரியடுக்கும் கோல்டு வந்து பாசிட்டிவா பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ கோல்டை வந்து 1-2 அப்படின்னு அக்குமுலேட் பண்ணலாம். இல்ல பல்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நன்றி.